रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وبارك وسلم. அல்லாஹ்வுடைய ஃபضலுக்கு தரவில்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அடைவதற்கு துஆ கேட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த மாதத்தை அல்லாஹ் நமக்கு அடைய நசீபு கொடுத்தாங்க. அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் சொல்ல போனா நம்முடைய துவாவை எல்லாம் அங்கீகரித்துக் கொண்டான். அதனால நம்ம இந்த ரமலானை அடையும் நசீபாலாம் நம்ம கொடுத்தோம். ஜமாத்தா இருக்கும் போதும் சரி, தனிமையில தனியா போகும் போதும் நாம அந்த துவாவை கேட்டிருக்கோம். அல்லாஹ் பாரிக்கலனா 2 வருஷமா அந்த துவா எல்லாம் விட்டாலும் நம்ம எவருக்கு அங்கீகரித்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ரமலானை அடையிற நசீபை அல்லாஹ் கொடுத்துட்டான். ரமலான் பெருமானார் சொன்னாங்கன்னா ரஜபுலையும் ஷாபானையும் பறக்க செய்யும்னு அல்லாட்ட கேட்க சொன்னாங்க. பறக்க செய்யும்படி அல்லாட்ட கேட்கணும். ரமலானையும் பறக்க செய் அப்படின்னு கேட்க சொல்லுங்க. ரமலானையும் நீங்கள் பறக்க செய்யாதா அப்படின்னு நபி கேட்கல. என்ன கேட்கிறாங்க? பள்ளிதான் ரமலான், ரமலானை நாங்கள் அடைந்தால் போதும், ரமலானை அடையத்துக்கு தௌஃபீக் செய். அப்ப இதுல ரமலானை அடைந்தால் போதும், அது பறக்கத்து வேணாமா அப்படின்னா ரமலானிலேயே பறக்கத்து இருக்கு. ரமலானை அடைந்தால் போதும், தானா நமக்கு பறக்கத்து வந்துடும். கேட்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் ரமலான்ல பறக்கத்தை வச்சிருக்கிறான். ரமலான்ல அல்லாஹ் ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் அல்லாஹ் அள்ளி கொட்டி இருக்கிறான். வாரி வணங்குறதுன்னு சொல்லுவாங்க, வேற அள்ளி கொட்டுவது, மழை கொட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் இந்த ரமலான்ல முதல் பத்தியில அல்லாஹ் ரஹமத்தை கொட்டுகிறான். அல்லாஹ் நபின்னு சொல்றாங்க, அந்த ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சிட்டாலே நீங்க போதும், அல்லாஹ்வுடைய திருப்தியான வணக்கங்கள் செய்வதற்கு நீங்கள் முயன்றால் போதும். 2 விஷயம் தான். ரமலான அடையணும். எதுக்கு அடையணும்? நல்ல அமல்கள் செய்து அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்துவது, இறை பொருத்தத்தை பெறுவதற்கு, பரக்கத்தை அடைவதற்கு, ரஹமத்தை அடைவதற்கு. அதனால்தான் இந்த ரமலானிலே எவன் நிரந்தர குடிகாரனாக இருக்கிறானோ அவனுக்கு இந்த ரமலானுடைய நன்மைகள் கிடைக்காதுன்றாங்க. ஏன்னா அவன் எப்பவும் அல்லாஹ்வுடைய ரமலான் கிடைச்ச பிறகு கூட அவன் அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்தை அடைய வேண்டி அமல்கள் செய்யாமல் அவன் குடி போயதிலே இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு எப்படி ரஹமத்து கிடைக்கும்? நிரந்தர குடிக்காரனுக்கு ரமலான்ல எந்த நன்மையும் கிடையாது. நிரந்தர குடிக்காரன் மட்டுமல்ல, எவரெல்லாம் இந்த ரமலானில அமல் செய்யாமல் இருந்து வீணடித்து விட்டார்களோ நேரங்களை, அவன் துனியாவை தேடுறதுல வீணடிச்சாலும் சரி, வீணடித்து விட்டார்களோ அவர்களுக்கு இந்த ரமலானுடைய நன்மைகள் எதுவும் கிடைக்காதுன்றாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ரமலான் அல்லாஹ் நமக்கு வாங்கி கொடுத்தார்கள். உன்னதமான உயர்வான ரமலான் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டதுதான் இந்த ரமலான். இப்போ அந்த ரமலானுடைய அந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க, அந்த ஷாபானுடைய கடைசியில நபி அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அது ஒரு பெரிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். ரமலானுடைய சிறப்புகள் முழுவதும் அதுலதான் வருது. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே கத அதந்தக்கும் ஷஹருன் அலீமுன் ஷஹருன் முபாரக்குன் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஹதீஸ். புகாரியுடைய ஹதீஸ். கத அதந்தக்கும் ஷஹருன் அலீமுன் ஷஹருன் முபாரக்குன் அப்படின்னு அது ஆரம்பிக்குது. அதுலதான் நிறைய
ஹதீசுகள்லாம் வருது. நிறைய ரமலானுடைய சிறப்புகள்லாம் நபி அவர்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்கள் மீது ஒரு மகத்தான மாதம் நிழலிட்டு கொண்டிருக்குன்னா, மகத்தான மாதம் ஷஹருன் அலீமும், மகத்தான மாதம், ஒரு வலுப்பமிக்க மாதம் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, மகத்துவம் மிக்க மாதம், கண்ணியமிக்க மாதம். அந்த மாதம் உங்கள் மீது நிழலிட்டு கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு பெருமானார் அந்த மாதத்தை நிழலுக்கு ஒப்பாக ஆக்குகிறார். காரணம் என்னன்னா, இந்த மாதம் வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது, அவ்வளோ சீக்கிரமா நம்ம விட்டு கடந்து விடுன்றாங்க. நிழல் எப்படி காலையில வரும்போது நம்ம நிழல் 70 அடி இருக்கும், அப்படியே போ அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி நம்ம காலு கீழே வந்து இந்த பக்கம் போகுது. அவ்வளவு சீக்கிரம் நம்ம விட்டு நிழல் கடந்து போகுது பாருங்க. நிமிடங்கள் கடக்க கடக்க, மணிகள் கடக்க, நேரங்கள் கடக்க, சாத்துன்னு சொல்லுவோம். 1 மணி நேரம் கடக்க கடக்க அப்படியே போயிட்டே இருக்குல்ல நிழல். அந்த மாதிரி இந்த மாதம் ரொம்ப சீக்கிரமாக, இந்த ஒரு மாதம் எப்படி போகும்னு சொன்னால் ஒரு நாள் போற மாதிரி போயிடும். ஏன்னா நிழல்ல வந்து ஒரு நாளை வச்சுதான் கணக்கிடுவாங்க. நிழல நாள் வச்சுதான் கணக்கிடுவாங்க. அந்த ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து கடிகாரம் எல்லாம் கிடையாது. ஒரு குச்சி இருக்கும், அந்த கொம்பு, அந்த குச்சி இத்தனை இடத்துல இருந்தா இத்தனை மணி நேரம், 60 அடி நீளமா தெரியும் அந்த குச்சி. பட்ஜெட்ல சூரியன் உதிக்கும் போது பாத்தீங்கன்னா நீளமா தெரியும் அந்த குச்சி. அது அப்படியே வந்து மேல வர 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 அந்த குச்சி குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப அதை வச்சு டைம் கணக்கிடுவாங்க. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா உச்சி வெயில் இருக்கும் போது நிழலே இருக்காது, குச்சியில நிழலே இருக்காது, நேரா நிக்குது, அது மேலேயே நிழல் இருக்கும். அதுக்கு கீழே, அதுக்கு நம்ம இன்னொன்னு சொன்னா தெரியும், நம்ம காலு கீழே தான் நம்ம நிழல் இருக்கும், குச்சியில நிழல் இருக்காது. அப்புறம் மெல்லமா அப்படியே சாய சாய அப்படியே நிழல் இந்த பக்கமா போகும். புரியுதுங்களா? அந்த மாதிரி பெருமானார் என்ன சொல்றாங்க, ஒரு நாளை போல இந்த மாதம் ஒரு நாளை போல போயிடும்ன்றான். அப்ப எவ்வளவு அவேர்னஸா இருக்கணும். நம்ம இப்பதான் பிற பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் அறிவிச்சுட்டாங்க, ரமலான அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு நாம இதுதான் முதல் தராவி தொழுறது தர மாதிரி தெரியுது. திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்னங்க 10 நாள் ஓடி போயிடுச்சா, போன மாதிரியே தெரியலையேன்னு இருக்கும். ரஹமத்துடைய 10 முடிஞ்சிருச்சா அப்படின்னு. அதனால இந்த மாதத்தை நாம் ரொம்பவும் உஷாராக அவேர்னஸோட இந்த மாதத்துடைய ஒவ்வொரு வினாடியையும் நாம மதிக்க வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரசூல் எப்படி பயன்படுத்த சொன்னாங்களோ அப்படி பயன்படுத்தணும். இப்போ நம்ம சுபுர் இஷா கலீஃபா ஹஜ்ரத்துல்லா நவரல்லாஹு பரகதஹு, அந்த மகான் ஃபைசான அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அவருடைய வலுப்பம் மிக்க அந்த மகத்துவம் மிக்க அந்த இல்மு ஞானத்துடைய ஃபைசான அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கொடுப்பானாங்க. அந்த மகானு சொன்னாங்க, ஒரு தடவை மலேசியா போயிருந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கிப்ஸ் எல்லாம் அங்க ஆரம்பிச்சாங்க. மலேசியால கிப்ஸ் திறந்தாங்கல்ல முதல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல இத்ரிஸ் ஆஜியாரு, கமால் ஆஜியார் எல்லாம் போயிருக்கிறாங்க. அப்போ அடிக்கடி சூப்ரிஷா மலேசியா போகலாம். அந்த மாதிரி ஒரு மலேசியா போயிருக்கும் போது அங்க இத்ரிஸ் ஆஜியார் வந்து, வாங்க உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப வெயிலா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த நேரத்துல ரொம்ப வெயிலா இருக்கு, தண்ணி தாகம் எடுக்குது, ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க சூப்ரிஷா. உங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்குறேன், இங்க கிடைக்காத, நம்ம நாட்டுல எல்லாம் அது கிடைக்காது, அவ்வளவு காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் அது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு நம்ம சொல்றோம்ல ஜிகர் தண்டா இங்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல மலேசியால ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிங்க்ஸ் அது. அந்த நேரத்திலேயே 50 வெள்ளி, பெரிய காசு, 50 வெள்ளின்றது, அதை வாங்கி கொடுத்தாங்க. எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. சுபுஷா என்ன பண்றாங்க, தண்ணி தாகம்னால கடற்கரை குடிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவன் ஸ்பூன் எல்லாம் போட்டுக்கிட்டு கொடுத்துருக்கான், அதெல்லாம் அள்ளி சாப்பிடுற மாதிரி, ஜிகர் தண்டா மாதிரி இருக்கும் போல தெரியுது, நிறைய இதெல்லாம் போட்டுருக்கு. அவங்க கட கட கடன்னு குடிச்சிட்டாங்க. ஸ்பூனை தூக்கி ஓரமா வச்சுட்டு அவங்க குடிச்சிட்டாங்க. இது இந்த தண்ணி தாகுது, முடிஞ்சு போச்சு. அவரு வந்து மெல்லமா இத்ரிஸ் ஆஜியா குடிச்சிட்டு இருக்காங்க. மருகும் அல்ல அவங்களுடைய கபர் அல்லா சூன பூங்கா பார்க்கட்டும், அவங்க சர்க்காருடைய கலீஃபா.
பேரு ஒரு பேரு ஆமா. இவங்க இத்ரிஸ் பொருதிஷா அவங்களுக்கு பத்திரம் கொடுத்தாங்க. அவங்க மெல்ல மெல்லமா குடிச்சிட்டு இருக்கிறாங்க, கமாலாஜார் அவங்களும். அப்போ சுபரிஷாவை பார்த்துட்டு என்னங்க காலி பண்ணிட்டீங்க அப்படின்னு. என்னங்க காலி பண்ணீங்கன்னா காலி பண்ண தானே வாங்கி கொடுத்தீங்க, குடிக்கத்தானே வாங்கி கொடுத்தீங்க, குடிச்சிட்டேன் அப்படின்னு. இப்படி பண்ணீங்க, அது எவ்வளவு தெரியுமா? அது காசு நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல எவ்வளவு வேல்யூ படுத்துது. 50 வெள்ளினா எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு காசுலீங்க. அதுக்காக என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு. சரி, அவ்வளவு காசுலியா இருந்தா நான் என்ன செய்யணும் அதுக்கு? அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் நீங்க குடிக்கலாம் அப்படின்றா. அதை ருசிச்சு ரசிச்சு மெல்லமா குடிக்க வேணாம், ஒரு அரை மணி நேரம் குடிக்க வேணாம், குடிக்க அது கொடுத்த 50 வெள்ளி செமிக்கணும் இல்ல அப்படின்றாங்க. கொடுத்த 50 வெள்ளி செமிக்கணும் இல்ல, எப்படி குடிச்சிட்டீங்க கட கட கடன், ஏதோ கல்வி தண்ணி குடிச்சா மாதிரி அப்படின்றாங்க. கோபம் கேட்கிறான். சுபரிஷா சொன்னாங்க, அப்பதான் நான் ஒரு விஷயத்தை விளங்கினேன், காஸ்ட்லியாக இருக்கும் போது அதை அனுபவிக்கணும்ன்றாங்க. எப்படி நீ அனுபவிக்க மாட்டேன்னு கோபப்படுறாங்க. 50 வெள்ளிய கடற்கடனை குடிச்சிட்டீங்க நீங்க, சரிங்க என்ன செய்ய முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் இந்த வாழ்வை அவன் அனுபவிக்க கொடுத்தான். ஒரு 50 வெள்ளி அனுபவிக்க சொல்றாங்க. அது காஸ்ட்லியா, அது எல்லாத்துலயும் கிடைக்கிற குளிர்பானம் அல்ல, மலேசியால மட்டும் கிடைக்கக்கூடிய குளிர்பானம், அது அவ்வளவு பெரிய உயர்வானது, அதை அனுபவிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கோவப்படுறாங்கன்னா 50 வெள்ளி கொடுக்குறவங்க அல்லாஹு அக்பர், நான் உன்னோட ஐநா இருக்கிறேன், ஏன் ஹயாத்தை உன்னை கொடுத்து பாக்குறேன். பெருமானா ஸல்லல்லாஹு கலக ஆதம் அலா சூரத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய மகனே உன்னை நான் எப்படி படைச்சேன் தெரியுமா? ஏன் சூரத்தை படைச்சேன்றான், என்னுடைய தோட்டத்தை உனக்கு கொடுத்தேன்றான், என்னுடைய 7 அணிகலன்களை 7 நகைகளை உனக்கு போட்டு அலங்கரிச்சிருக்கிறேன், நீ என்ன பார்க்க வேணா. அதனாலதான் கலீஃபான்னு சொன்னான். ஏன் கலீஃபான்னு சொன்னா? அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த சிஃபாத்து நம்மள வெளியாகிறது. நீ என்ன பாரு, நான் உன்னை பாக்குறேன், நீ என்ன காட்டு, நான் உன்னை காட்டுறேன்றான், என கூட வச்சு நீ அனுபவி, அதுக்குதான் அந்த வாழ்வு கொடுத்தேன்றான். ரமலானை நாம் அனுபவிக்க வேண்டும், ரமலானுடைய ரஹமத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், ரமலானில இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அனுபவிக்க கொடுத்தாங்க அந்த ரமலான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானில உச்சத்தில் இருந்தவர்கள், சத்திய சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு இந்த ரமலான பெருமானார் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு ஃபர்து தொழுதா அந்த ஹதீசுகள்ல ஈமானம் இஹ்திசாபன், இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம விளம்பும். எது செஞ்சாலும் அல்லாஹ் ஈமானம் இஹ்திசாபன் சொல்றான். வமன் காம ரமலான ஈமானம் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி, வமன் ஸாம ரமலான ஈமானம் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகதம மின் தம்பி. அதே மாதிரி ரமலானிலே யார் என்ன நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஒரு மிடரு தண்ணீரோ ஒரு மிடரு பாலோ, இன்னும் என்ன வருது ஹதீஸ்ல, நோன்பாளிக்கு அதாவது நோன்பு திறப்பதற்கு அவர் உணவோ அல்லது தண்ணீரோ அல்லது பாலோ பேரித்தம்பழமோ கொடுத்தால் அப்படின்னு சொல்லிட்டால, அதுல சொல்லுவாங்க, அந்த ரமலான் நோன்பு வைத்தாரே அவருடைய நன்மையை போன்று உங்களுக்கு ஒரு நன்மை கொடுங்க. நீங்க ஒரு 10 பேருக்கு நோன்பு துறப்பதற்கு தண்ணி கொடுத்தா போதும், தண்ணி காசா, சரி இப்ப காசாயிடுச்சு, பாட்டில் 10 தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தீங்க, சரி வேணாம், புடிச்சு பள்ளிவாசல் இருக்கு புடிச்சு கொடுத்தீங்க, தண்ணி ஈஸியா கிடைக்கிறது தானே, இருந்தாலும் யாரு காசு கொடுத்து வாங்கி வச்சாரு அவருக்கும் நன்மை கிடைக்கும், ஒன்று கொடுத்த உங்களுக்கும் நன்மை கிடைக்கும். தண்ணீர் கொடுத்தால் அல்லாஹ் என்ன சொல்றான், 10 பேருடைய நோன்பாளியுடைய நன்மையை உனக்கு கொடுக்குறேன். ஆமாங்க, நான் 10 பேருக்கு நான் உணவு கொடுத்துட்டேன், நோன்பாளிக்கு நோன்பு திறக்கவே கொடுத்துட்டேன், அதனால நான் நோன்பு விட்டேன் அப்படின்னு சொன்னா நஷ்டவாளியா போய், நாமும் நோன்பு வைக்கணும், பிறருக்கும் நோன்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுக்கணும். செய்தி என்னன்னா, அல்லாஹ் இந்த ரஹமத்தை அருள் புரிந்து இருக்கிறான். இந்த ரமலான்ல ஒரு பறந்து தொழுதா 70 பறந்துடைய நன்மை. ஒரு பறந்து இஷா தொழுதும் 70 நாள் காத்திருக்கணும் நாம இஷா. ஒரு பறந்து தொழுதல்ல,
70 நாள் இஷா தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அது அல்லாஹ் இன்னைக்கு ஒரு இரவுல கொடுத்தான். இன்னைக்கு ஒரு இரவு இஷா தொழுதா இது 70 ஃபர்துடைய நன்மை அல்லாஹ். எவ்வளவு அல்லாஹ் தஆலா நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம். அதனால மதிக்கணும். அதாவது ஈமான இஹ்திசாபன். இத சொன்ன பாத்தீங்களா, அந்த ஹதீஸ்ல ஈமான இஹ்திசாபன் கஃபிரலஹுமா தகதம் மின் தம்பிக்கு வருது. ஈமானுடன் நீ அல்லாஹ் எனக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறான் என்ற ஆதரவோடு நீ நன்மை செய்தால், அமல் செய்தால் உங்களுடைய பாவங்களை, முன் சென்ற பாவங்களை மன்னிக்கணும். சரி, இப்ப செய்தி என்னன்னா, இந்த ரமலான அல்லாஹ் நம்ம கொடுத்தான் பாத்தீங்களா, ஈமானவ யாத்திசாபன் ஈமானவ யாத்திசாபன் எல்லாரும் உலமாக்கள் பள்ளிவாசல்களை பேசுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அமல்களை பத்தி பேசுறாங்க. இங்க அல்லாஹ் ஈமான பத்தி சொல்றான். எல்லா அமல்கள் சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸ் தான் ஓதி சொல்றாங்க பாத்தீங்களா, அல்லாஹ் தஆலா 70 ஃபர்துடைய நன்மை கொடுக்குறான். அதனால இந்த ரமலானை விட்டுறாதீங்க, ரமலான நிறைய அமல் செய்யுங்கள் அப்படின்னு அமல் பக்கம் நம்மள திருப்புறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், தப்பு இல்ல. அதான் பெருமானார் சொன்னாங்க. ஈமானவங்க யாத்திசாபன் வேற சொல்லியிருக்காங்களே. ஈமான்னா என்ன? ஈமான்னா நம்பிக்கைங்க. கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையோட தூங்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதான் ஈமானா? இதான் ஈமானா? அல் ஈமானு யஸீது யன்குஸு முஹம்மது சொல்றாங்க. ஈமான் கூடும் குறையும். நம்முடைய ஈமான் எந்த நிலையில் இருக்கிறது என்று நமக்கு தெரியல. அதன் பக்கம் அவேர்னஸ் இல்ல. அதை நம்ம தேடவும் இல்லை. அதனுடைய அளவுகோலை பார்க்கவும் இல்லை. பார்க்கணும். சேஃப்டி நாம பண்ணி வச்சிருக்கிறது கூடுதா குறைதான் பார்க்கலாம். லாபம் கடையில கூடுதா குறைதான் பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நீ ஈமான கூடுதா குறைதான் பார்த்தியான்னு கேட்பாங்க. இந்த ரமதான் மாசத்துல இன்னொரு ஹதீஸ் வருது, பெருமானாட இதே இதுலதான் இன்னொரு பெருமானா சொல்றாங்க, யுஸாது ஃபீ ரிஸ்கில் யுஸாது ஃபீ யுஸாது ரிஸ்குல் மூமினி ஃபீஹி யுஸாது ரிஸ்குல் மூமினி ஃபீஹி. இந்த ரமலானுடைய மாசத்துல மூமினுடைய ரிஸ்குல அல்லாஹ் தஆலா விஸ்தீர்ணத்தை கொடுக்கிறான், பரக்கத் செய்கிறான், ஜியாதத் செய்கிறான், அதிகமாக கொடுக்கின்றான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ரமலான்ல அல்லாஹ் தஆலா கொடுக்கணும்னு சொன்னா முஸ்லிம்னு சொல்லணும். யுஸாது ஃபீ யுஸாது ரிஸ்கில் முஸ்லிமி ஃபீஹி, முஸ்லிமானவர்களுக்கு இந்த ரமலானுடைய மாசத்துல நான் அதிகப்படுத்துறேன் ரிஸ்க அப்படின்னு சொல்லணும். இல்லையா யுஸாது ஃபீ யுஸாது ரிஸ்கி சாயிமி ஃபீஹி, நோன்பு வைக்கிறாங்கல்ல, நோன்பாளிங்க என்ன ஸ்பெஷல், இந்த மாதத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு அமல் இருக்குன்னா அது என்ன அமல்? நோன்பு. நோன்பு வைக்கக்கூடியவர்களுடைய ரிஸ்க்ல நான் அதிகப்படுத்துறேன்னு சொல்லணும். மூமினின்னு சொன்னாங்க. யுஸாது ரிஸ்கில் மூமினி ஃபீஹி, மூமினுடைய ரிஸ்க்ல நான் விஸ்தீர்ணத்தை கொடுக்கிறேன்றாங்க. பர்டிகுலரா மூமின் ஏன் சொன்னா தெரியுங்களா, இந்த ரமலான்லயாவது ஈமான வளர்த்துக்குள்ள அப்படின்னு நம்ம ஷேக் அவர்கள் தலைமுறை வந்தாலே பொதுவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது, அது ரமலானுடைய சிறப்புலயே இது வருது, பிறை. அது ஒரு பெரிய அமல். பிறை பார்ப்பது என்பது ஒரு சடங்கல்ல. பிறை பார்க்கிறோம் பாத்தீங்களா, தேடுறாங்க, பயிர் கிடைச்சா தெரியுதோ தெரியலையோ நீ வானத்தை பாரு. இன்னைக்கு 2-3 தடவை, ஏன் 2-3 அதிகமா எட்டி எட்டி பார்த்தேன், தெரியுதோ தெரியலையோ. நம்ம வீடும் பெரிய ஹைட் கிடையாது, இருந்தாலும் முகமது ரசூல்லா பார்க்க சொன்னாங்க, தெரியுதா? நானும் தேடினேன், யாரெல்லாம் சொல்லலாம்ல, யார சொல்ல நானும் தேடினேன். எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்துக்கிறது தெரியும், மேல போனோம் ஷெட்டு போட்டாச்சு, அதனால பார்க்கறதுக்கு இடம் இல்லை. அந்த சும்மா போய் நம்ம பார்ப்போம் வானத்தை, அந்த அடிவானத்தை பார்க்க முடியலன்னாலும் மேல் வானத்தையாவது பார்ப்போம், தெரியுதா? அது சடங்கல்ல, அமல். அமல். நீங்கள் பிறையை தேடுங்கள். தேடி பார்த்தவங்க வரல, அப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாங்க, நிறைய போனே வந்துருச்சு, பிறை பார்த்துட்டாங்களாம் போன் வந்துச்சு. அது பிறகு நியூஸ்லயே சொல்லிட்டாங்க, வீட்டுல டிவில அந்த இது உலமாக்களுடைய ஒரு இது இருக்குது, வாட்ஸ்அப் குரூப், அதுல பார்த்தா
டிவில போட்டதையே போட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு. பெருமானா சொல்றாங்க, ரமலான் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ரமலான் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? நீ ரமலான் வந்துருச்சு, அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்க போறான், நான் நல்லாமல் செஞ்சு என் ரப்ப திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் வந்துருச்சு அப்படின்னு நீ நினைச்சு சந்தோஷப்பட்டா போதும். அப்படின்னு நினைச்சு உள்ளத்துல ஒரு சந்தோஷம் பட்டா போதும். ரமலான்ல நான் நல்லாமல் செய்ய போறேன், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சு. முகமது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, 2 மாதம் முன்னாடியே தேடுனாங்களே, அப்படிப்பட்ட உன்னதமான ரமலான் எனக்கு கிடைச்சிருச்சே அப்படின்ற ஒரு சந்தோஷம் முஸ்லிமுடைய உள்ளத்தில், மூமின் அல்ல முஸ்லிமுடைய உள்ளத்தில் வந்தால் போதும். ஈமான் அடுத்த அந்தஸ்து அது. மூமின் ஈமான் நம்ம உள்ளத்திலே இருக்குது, அதனால நம்ம மூமின் முஸ்லிம் தான், மூமின் இல்லைன்னு சொல்ல முடியாது. கடுகளவு ஈமான் இருந்தாலும் மூமின் தானே, பெருமானார் சொல்றாங்க. உள்ளத்தில் கடுகளவு இருந்து ஈமான் இருந்தாலும் மூமின் தான், நம்ம மூமின் தான். ஆனா குறைவு இருக்கு. ஈமான் யசீது என்று சொன்னாங்களே, குறைந்த நிலையில் நம்ம ஈமான் இருக்கு. இப்ப நபி என்ன சொல்றாங்க, சந்தோஷம் வந்தால் அல்லாஹ் நம்முடைய முன் சென்ற பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறான். தராவி தொழுவுல ஏன்னா மகரிப் தான் தொழுதாரு, பிற பார்த்தாரு, அது வரைக்கும் அவர் முன் சென்ற அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ரமலானுடைய பிறை பார்த்துட்டோன்னு ஒரு சந்தோஷம் உள்ளத்துல வந்தாலே அந்த ரமலான் பிறை என்ன சொல்கிறது, உன்னை மன்னிக்கப்பட்டவனாக இந்த மாதத்தில் உன்னை நுழைய வைக்கிறேன்னு சொல்ற. அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்றவனாக நீ நுழைந்து விடு என் மாதத்திலே என்று அந்த ரமலான் நம்மை அழைக்கிறது. ரமலானுடைய ஆரம்பமே என்ன, நம்ம எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு பரிசுத்தமான நிலையில அடியான பாக்குறான். அல்லாஹ் ரஹ்மத்தோடு பாக்குறான், ரஹ்மத்தின் கண் கொண்டு பார்க்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாயையோ தந்தையையோ வயோதிகத்திலே நீ இரக்கத்துடன் பார்த்தால், பெருமானாருடைய உம்மத்துடைய சிறப்பு என்னன்னு பாருங்க. தாயையோ தந்தையோ இரக்கத்துடன் நீ கருணையோடு பார்த்தால் என்ன நன்மை தெரியுங்களா? 70 மக்பூலான ஹஜ் செஞ்ச நன்மை. 70 மக்பூலான ஹஜ் செஞ்ச யாரு தாய் தந்தை? ஒரு ஹஜ் செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? மக்பூலாமா கபூல் இல்லையா தெரியாது. 70 ஹஜ்ஜ மக்பூலான ஹஜ்ஜ உங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியசாலி உன் தாய் தந்தை. அந்த பாக்கியத்தை உனக்கு பெற வைக்கக்கூடியவர்களுடைய தாய். அதான் நபி தாய் தந்தையரை மதிக்க சொன்னாங்க. சரி, இடைப்பட்ட ஒரு இதா வந்துச்சு. நாம இந்த மாதத்தை மதிக்க வேண்டும். இந்த மாதத்துல ஒவ்வொரு வினாடியையும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆரம்பத்துல மதரசாவுக்கு போன காலத்துல இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்தா சரி, சையது நாயகம் அவருடைய சொஹபத்துல இருந்த காரணத்தினால ரமலான் வருதுனாலே நம்ம உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்துடும். ரமலான் வருதுனாலே நம்ம உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்துடும். அது எஜமான் மதிக்கவும் சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஷேக் நாயகம் அவர்கள் மதிக்கவும் கற்றுக் கொடுத்தாங்க. ரமலானை எப்படி மதிக்கணும், அதை எப்படி கண்ணியப்படுத்தணும், அது எப்படி நம்ம சந்தோஷம் அனுபவிக்கணும். இவ ஈமான கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஈமானை நாம அதிகரிக்க முயற்சி செய்யக்கூடிய மாதம் இந்த ரமலான். ஏன்னா தக்வா இருக்கு பாருங்க, அல்லக்கும் தத்தகும், உங்களை முத்தகி ஆக்குவதற்காக தான் இந்த ரமலானுடைய மாதத்துல நான் உனக்கு கொடுத்தேன்றான். அலைக்கும் சியாம், நோன்பு உங்களுக்கு மேல கடமையாக்குறது காரணம் என்னன்னா நீங்க முத்தகி ஆகணும்ன்றதுக்காக. இந்த அமல் எப்படிப்பட்டதுன்னா, தொழுதாரு 4 பேர் பார்ப்பான், வீட்டுல உள்ளவங்களுக்காக தெரியும், மனைவி மக்களுக்காக தெரியும், வீட்டுல தனியா தொழுதாலும். வேற ஏதாவது அமல், குர்ஆன் ஓதுறாரு, திக்ர் செய்யறாரு, ஏன்னா எது செஞ்சாலும் சரி, ஸலவாத் ஓதுறாரு, எல்லாருக்கும் தெரியும் அந்த அமல். நீங்க அந்த அமல் செய்யறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ரமலானுடைய நோன்புடைய அமல் இருக்குங்களா, இது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அடியானுக்கும் மட்டும் தெரிஞ்சாங்க, வேற யாருக்கும் தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அமல் இந்த நோன்புடைய அமல். ஒருத்தர் நான் நோன்புன்னு அவர் சொன்னாதான் தெரியும். புரியுதுங்களா? சரி, நோன்புன்னு சொல்றதுனால ஒரு நோன்பாளி ஆயிட முடியுமா? உண்மையில ஒரு நோன்பு வச்சுதான் நோன்பாளி ஆகும். ஒருத்தர் நோன்புன்னு சொன்னா
உண்மையிலேயே அவர் நோம்பாளியான்றது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். அப்ப நாம யாருக்காண்டி நோன்பு வைக்கணும்? அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு வைக்கணும். என் நோன்பை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் காலையில இருந்து சாப்பிடாம இருப்பதையும் ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான். நான் தனியா அறையில போயிட்டு சாப்பிட்டா யாருக்கு தெரிய போகுது? நோம்பாளி மாதிரி இருந்துட்டு போயிடலாம்ல. யாராவது அப்படி நடக்கிறாங்களா? ஐயோ, அதெல்லாம் முடியாதுப்பா, நம்மளாலாம் ஏதோ அந்த நேரத்துல கொஞ்சம் வயசாகி போச்சுக்கலாம், நம்மளால நோன்பு வைக்க முடியாது அப்படின்னு யாராவது நோன்பு வைக்காம விடுறாங்களா? நோன்பு வைக்கக்கூடியவர் உடல் டாக்டரே நோன்பு விழுங்கன்னு சொல்றாரு, சுகர் இருக்குன்னா அது வேற விஷயம். அது நமக்கு ருக்சத் இருக்குது ஷரியத்துல, நமக்கு இடம் இருக்கு. வைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் டாக்டர் வானான்னு சொல்லிட்டாங்கன்னா நோன்பு வைக்க தேவையில்லை, அது வேற விஷயம். நோன்பு வைக்க ஆரோக்கியம் இருந்து யாராவது விடுவாங்களா? விட மாட்டார். சின்ன புள்ள நோன்பு வச்சாலும் சரி, யாருக்கும் தெரியாத தனியா கூப்பிட்டு சாக்லேட் சாப்பிடறான்னா கூட நான் நோன்பு திறந்து சாப்பிடுறேன்றான். யாருக்கும் தெரியாதா, நான் யாரையும் சொல்ல மாட்டேன்னா, நான் அல்லாஹ்காண்டி நோன்பு வச்சேன், உனக்காண்டி நோன்பு வச்சேன், அல்லாஹ் பார்க்கறான்றான். இந்த அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற நம்பிக்கையை, அந்த ஈமானை கொடுப்பது இந்த ரமதானுடைய நோன்பு. அதுதான் அல்லாஹ் தக்வா சொல்றான். முத்தகியாக்குறேன், நான் பார்க்கிறேன்ற உணர்வு உங்களுக்கு அதிகப்படுத்துறேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லாஹ் பார்க்கறான் என்ற ஒரு உணர்வு. அதனால நண்பர்களே, இந்த ரமதான்ல குத்திபா அலா புத்தூனிக்கும் சியாம்னு சொல்லலாம், உங்க வயிற்றுக்கு நோன்புன்னு சொல்ல, உங்களின் மீது நோன்பு கடமைன்னு சொன்னான். அதனால நம்முடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் நோன்பு கடமை இருக்கு. கண்ணுக்குள்ள நோன்பு ஹராமை பார்க்காம இருப்பது, காதுக்குள்ள நோன்பு ஹராமான விஷயங்களை கேட்காமல் இருப்பது, நாவுக்குள்ள நோன்பு ஹராமானதை பேசாம இருக்கிறது, புறம் கோல் சொல்வது, பொய் சொல்வது, இதை விட்டு நம்முடைய உறுப்புகளை தடுத்து கொண்டு நண்பர்களே நாம் நோன்பு வைத்தால் அந்த நோன்பு உன்னதமான நோன்பாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா நம்முடைய வயிற்றுக்கு மட்டும் நோன்பு வைத்தால் அது நோன்பான அந்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால தக்வா வராது. அதனால முத்தகையாக முடியாது. அல்லாஹ் எதையெல்லாம் ஹராமா இருக்கிறானோ அதை விட்டு நம்ம ஹராம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாசத்துல ஈமானை வளர்க்க முயற்சி செய்யும். ஈமான் எப்பங்க வளரும்? அதுக்கு என்னங்க செய்யறது அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. நபி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நபி அவர்கள் ஈமானியத்தான விஷயங்களை பேசியிருக்கிறார். அல்லாஹ் மீது ஈமான் வரக்கூடிய விஷயங்களை பெருமானார் பேசியிருக்கிறாங்க. தேரைக்குள் இருக்கும் பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குறான். நபி ஈமானியத்தான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ தேவைனாலும் இங்க அல்லாஹ்விடத்துல கேட்கும். உப்புக்கள் தேவைப்பட்டால் அல்லாஹ்விடத்தில், செருப்பு வார் அருந்தாலும் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. சத்திய சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள். இப்ப அந்த சஹாபாக்கள் ஈமான கொடுத்தாங்களா? அல்லாதான் இலா. எந்த சிருஷ்டியில இருந்து உனக்கு எந்த உபகாரம் வந்தாலும் சரி, எந்த இடையூறு வந்தாலும் சரி, நான் நாஃபியவதா தார இல்லல்லா, நஃபரர் அல்லாஹ் தவிர யாரும் செய்ய முடியாது. தொழுகைக்கு அல்லாஹ் கூப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், இந்த நன்மையை செய்யறதுக்கு எனக்கு அருகதை கிடையாது, நீதான் என்ன கூட்டு போய் அந்த நன்மையை செய்ய வைக்கணும்னு சொல்லுவோம். எல்லா விஷயங்களும் சாப்பிட்டாலும் சரி, அதான் நான் அன்னைக்கு சொல்லிருந்தேன், நேற்று ஒரு விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆத்தானி உமா ரஸக்தனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவத்தி. ஒருத்தர் சாப்பிடுறாரு, அல்ஹம்துலில்லாஹ் தமனா சஹானா ஜானா மின் முஸ்லிமின், இது ஒரு ஓதணும். நபியுடைய ஹதீஸ், புகாரியோட ஹதீஸ், புகாரில ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆத்தானி வமா ரஸக்தனி மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவத்தி. யா அல்லாஹ், இந்த ரிஸ்கை எனக்கு நீ பிச்சை கொடுத்த, என்னுடைய ஹவ்ல குவத் எதுவே கிடையாது, நான் எந்த முயற்சியும் செய்யல, நான் உழைக்கவில்லை, நான் கஷ்டப்படல, கஷ்டப்படாம எனக்கு இந்த ரிஸ்கை நீ பிச்சை கொடுத்து யா அல்லாஹ் என்று ஒரு அடியார் சொன்னால் அவனுடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். சாப்பிட்டுட்டு இந்த துவாவை சொன்னா, அந்த துவா ஓதுனா முன் சென்ற பாவத்தை மன்னிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இது தௌஹீதுடைய துவா. தௌஹீத் என்ன சொல்லுது? நான் செய்யறேன்னு சொல்லாத, உன்னிலிருந்து செயல்படுத்துபவன் அல்லான்னு சொல்லுது. நிறைய பேருடைய ஈமான் என்ன, இது என்னங்க இது புதுசா இருக்கு, நான் உழைச்சி சம்பாதிச்சு நான் சாப்பிடுறேன், என்னுடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லாம அல்லாஹ் கொடுத்தான்னு எப்படி சொல்றது? இது பொய்யின்றான். அவன் உள்ளபடி அவன் நம்மளும் உழைக்கிறோம், நம்மளும் கஷ்டப்பட்டோம்,
நம்ம சிரமப்படல கஷ்டப்படலன்னு சொன்னா இந்த உணவு எப்படி எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஆனா முகமது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உன்னுடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் பிச்சை கொடுத்தான்றாங்க. எது உண்மையா? அதான் உதாரணம் சொன்னேன். கிட்னி ஃபெயிலியர் படுத்து கிடக்குற, ஏதோ ஒரு பிரச்சனை, கை கால செயல்படாம போச்சு, நீ என்ன செய்யணும்? நீ உழைக்க முடியுமா? வயிற்று வலி, வயிற்று வலி, நீ செயல்பட முடியுமா? கடைக்கு போய் கடை திறக்க முடியுமா? வயிற்று வலியில குடிக்கும் போது நம்ம ஆஃபியத்து சலாமத்தை இறைவன் கொடுத்தான், அதனால நீ செயல்படுற. உடல்ல எத்தனையோ பார்ட்ஸுகளை அல்லாஹ் எங்க வைக்கலன்னு சொன்னான், அதுல ஒன்றை பழுதாக்கினாலும் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த பார்ட்ஸுகளை அல்லாஹ் எங்க வைத்துக் கொண்டு இருக்கிறான். அதனால்தான் பெருமான் என்ன சொன்னாங்க, நீ வெளியில பார்த்தா நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் போனேன், நான் சம்பாதிச்சிடுறேன். உனக்கு நாட்டத்தை அல்லாஹ் போட்டான், உனக்கு நாட்டத்தை அல்லாஹ் போட்டான். நாட்டம் மட்டும் வந்தா போதாது, அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் உருவாக்கினான். இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதனால்தான் இந்த துவாவை ஓதுதான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சான், சென்ற பாவங்களை அல்லாஹ். சரி, முடிச்சுக்கிறேன். அதனால ஈமான நம்ம அதிகரிக்க வேண்டும். ஈமான நம்ம அதிகரிக்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை அதிகரிக்க சொன்னார்கள். ஈமான அதிகரிக்குண்டான வேலைகளை செய்யுங்கள். என்ன செய்யணும்னா, ஈமான் ஒன்று எசீது எனக்கு சொன்னு நபி சொல்லியிருக்காங்க. ஈமான் கூடும் குறையும்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் பழுதாகிறதுன்றாங்க. ஈமான் பழுதாகிறது. நம்ம அப்படியே லைட்டை துடைக்காமலே விட்டோம், ஃபேனை துடைக்க அப்படியே கருப்பாயிடும், லைட் அப்படியே மங்கலாயிடும். அப்புறம் எல்லாத்தையும் ஃபுல்லா தூசி கீசி தொடச்சிருந்தா பளிச்சுன்னு எரியும். அந்த மாதிரி உங்க ஈமானுடைய ஜோதி பாவம் செய்ததன் காரணமாக கரும்புள்ளி விழுந்து அது பழுதாகிடுது. அதை நீ புதுப்பித்துக் கொள். ஜத்திது ஈமானுக்கும் பிகௌலி லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றது அல்ல. லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னா ஈமான் புதுப்பிச்சிடப்படுமா? லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீ தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எப்படி இலாஹான்னு தெரிஞ்சுக்கணும். என் கூட அன்புசுல இருந்து என் தேவையை அல்லாஹ் எப்படி பூர்த்தி செய்யறான்னு தெரியணும். சத்திய சஹாபாக்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்தா அதுதான் பேசிப்பாங்க. இன்னைக்கு காலையில இருந்து என் தேவையை அல்லாஹ் எப்படி எல்லாம் பூர்த்தி செய்தான், அன்புசில் இருந்தும் ஆபாக்கள் இருந்தோம் அல்லாஹ் எப்படி எல்லாம் என் தேவையை பூர்த்தி செய்தான் என்று பேசிக் கொள்வார்கள். கேட்டவருக்கும் ஈமான் அதிகமாகும், பேசியவருக்கும் ஈமான் அதிகமாகும். இதுதான் ஈமானியத்தான பேச்சு. ஷேக் சொல்லுவாங்க, ஒரு முரீது இன்னொரு முரீதை பார்த்தா அல்லாஹ் பத்தி பேசு, லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா எப்படி அல்லாஹ் என் ஹாஜத்தை பூர்த்தி செய்தான். உள்ள போன மூச்சு வெளியே வந்தது அல்லாஹ்வுடைய கருத்து. காலை போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆச்சு, இப்படி ஆச்சு, இந்த ஹாஜத்தை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சான். தேவைன்னு போனேன், திடீர்னு அல்லாஹ் ஒரு நிஸ்பத்தை கொண்டு வந்து விட்டான். அந்த நிஸ்பத்து மூலமா என் ஹாஜத்து இலகுவான முறையில பூர்த்தி ஆயிடுச்சு. நீ எதை அனுபவிச்சியோ அல்லாஹ்வை கொண்டு அதை சொல்லுறான். அவருக்கும் ஈமான் அதிகரிக்கும். கேட்கிறவர் கேட்டவர் அந்த விஷயம் அல்லாஹ் அவருக்கு தேவையை பூர்த்தி செஞ்சுதான் அவர் சொல்லுவார். நீ மனம் உடைந்து போகும் போதெல்லாம், ஈமான் மங்கும் போதெல்லாம், யாராவது ஒருத்தர் அந்த ஈமானியத்தான விஷயத்தை அவருக்கு சொல்லும் போது, என் தேவையை என் ரப்பு பூர்த்தி செய்தான் என்று அவர்கள் உணர்த்தும் போது, அந்த நம்முடைய ஈமான் பழுதான ஈமான், மங்கின ஈமான் ஜோதியாகி. அதனால இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா பேசிக்கொண்டே ஆரம்பத்தில் சொன்னார் ஷேக் நாயக் சர்க்கார் அவர்கள். இரவு முழுவதும் இந்த கலிமாவை பத்தி தான் பேசுவோம். அல்லாஹ் இலான்னு சொல்லு, அல்லாஹ் ஹாஜத்தரமான்னு சொல்லு, அவன் தேவையை எப்படி பூர்த்தி செய்யறான்னு பாரு. அதை சொல்லுவாங்க. அதை சொல்லும் போது ஈமான் நமக்கு அதிகரிக்கிறது. சர்க்கார்ட்ட அப்படிதான் ஒருத்தர் வந்து சொன்னார், 50,000 ரூபாய் கொடுத்து 30,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்க, 30,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்க. அவன் சொன்னான், அப்படி பால் கறக்கும், இப்படி பால் கறக்கும், பாருங்க மடிய பாருங்க, எவ்வளவு பெருசா தூங்குது பாருங்க மடி, காலையில இத்தனை லிட்டரு 10 லிட்டரு, மாலையில 10 லிட்டரு கறக்கும்னு சொன்னான்.
நானும் பார்த்தேன், ஒருத்தரை கூட்டு போய் காட்டினேன், எப்பா இப்படி சொல்றான் இவன், இது வாங்கலாமா? அவன் பால் கறக்குறவன், அவன் பார்த்து சொன்னா, ஆமா பாய் இது பார்த்தா இது 10 லிட்டர் கண்டிப்பா கறக்கும், ஒரு நல்ல லாபம் உள்ள மாடுதான், வாங்கலாம். சரி, இது காசு பேசி கொடுத்தாச்சு. வாங்கிட்டு வந்த பிறகு பால் கறக்க கிட்ட போனா ஒருத்தனை விட மாட்டான், எட்டி உதச்சு. அவன் ஒரு பக்கம், என்ன கேன் ஒரு பக்கம், பால் கேன் ஒரு பக்கம் கிடக்குது, அவன் ஒரு பக்கம் கிடக்குறான். யாரு போனாலும் எட்டி உதவி. 2 3 பேர், அப்பாய் என்னால அடி வாங்க முடியாது, நீ காசே வாழ போ அப்படின்னு அவன் போயிட்டு கூட்டு வந்தவன்லாம் கறக்க மாட்டான், ஓடி போறான். எட்டி உதைக்கு கட்டி போட்டாலும் எட்டி உதைக்கும், விட மாட்டேன். பால் கறக்க கறந்தா தானே. ஒரு நாளாச்சு வாங்கிட்டு வந்து சாயங்காலம் பால் கறக்கவே இல்லை. காலையில வேற சொல்லிட்டான், அந்த மாதிரி இப்படியே இருந்துச்சுன்னா அந்த பால் நோய் வந்து செத்து போயிடும், முதல்ல பால் கறக்கணும், இல்லைன்னா பால் கட்டிடும். என்ன பண்றது தெரியல, செத்து போயிடுறான். 30,000 அப்படியே மண்ணில போன மாதிரி போயிடுவான். எனக்கு சர்க்கார் கொடுத்த இல்மு ஞாபகம் வந்துச்சு. உடனே நான் போய் உட்காந்துட்டேன், சேரை போட்டு மாட்டுக்கு தள்ளி உட்காந்துட்டேன். பால்காரனை வர சொல்லியாச்சு, அவனும் வரேன்ட்டான். இன்னைக்கு நான் தந்ததை தீரணும்பா, உன்னை ஒண்ணும் செய்யாது, நான் பாக்குறேன் அப்படின்னு நான் உட்காந்து என் ஷேக சொன்ன கலிமா மந்திரத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ் இது அதம் சிஃபாத்துல நாக்கிஸ் அஃபால்ல மஜ்பூர் ஆசார்ல பார்த்தாள். இந்த மாடு அசைந்தது சொன்னா அது கூட்டு இல்லாம அசைய முடியாது. நுஸ்கீக்கும் மின் பைன் தமீம் வ ஃபரஸின் லபனன் ஹாலிசன் சாயிகலி ஷாரிபி, நீ சொன்ன, நீதான் அந்த மாட்டுல இருந்து பாலை கொடுக்குற, அதை கறக்கிறதுக்கும் நீதான் உதவி செய்யணும் அப்படின்னு நான் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அல்லாஹ் இது அதம், யா அல்லாஹ் இது ஒண்ணும் செய்யாத அசைய முடியாத மாடு, நீ அதை அசைய வைக்கிறதே யா அல்லாஹ், எப்படியாச்சும் இந்த மாட்டுல இருந்து பாலை கறந்துட தௌஃபீக் செய்யறது அப்படின்னு அல்லாஹ்ட்ட ரொம்ப கெஞ்சி ருஜுவாயி அவனை கறக்க சொன்னா அது மாட்டுல கம்முன்னு நினைச்சான். சர்க்கார் அப்ரிஷியேட் பண்ண, இப்படிதான் பார்க்கணும். அல்லாஹ் யாரை கொண்டு சரி கேட்டுவேன், எங்க பண்ண முடியும்? 30,000 போட்டேன், என் கையில இருந்து காசு எல்லாம் நகையை வித்தெல்லாம் கொண்டு போட்டாச்சு, ஏதாவது வந்து செய்யணுமே அப்படின்னு. அப்ப அந்த தேவையை எல்லாம் பூர்த்தி செய்ததை பார்த்தேன். இதுதான் ஈமானியத்தான பேச்சு. என் ஷேகனாக இதைதான் இணைப்புள்ள பேச சொன்னான். நீ என்ன அனுபவிச்சு அதை வந்து சொல்லுவா, லைனா வரிசையா வந்து நீ கலிமா பத்தி பேசு. மூசா இஸ்லாம் கதை அதெல்லாம் நிறைய உலமாக்கள் பேசுறாங்க, சம்பவம் எல்லாம். இங்க பேசுனா கலிமா தவிர வேற ஒன்றும் பேசக்கூடாது, எல்லா உள்ளங்களும் சேட்டத்தோடு இருக்கு. இங்க வந்தா ஈமான் அதிகம் கொண்டு நம்பிக்கையில வந்திருக்கிறான், அவனுடைய உள்ளத்துல ஈமானை கொடுத்து. அப்ப இந்த மாசம் எதுக்குங்க சர்க்கார்? இந்த மாசம் ஈமானை அதிகரிக்கக்கூடிய மாசம். நீங்க ஈமான் அதிகரிச்சா போதும், உங்க ரிஸ்க் அல்லாஹ் தானா அதிகரிக்கிறேன். ஈமான் அதிகரித்து கொடுக்கும், ஈமானுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் நான் அள்ளி கொடுக்கிறேன். பேரன்கள் அல்லாஹ் பதில் செய்யும். அதனால இந்த மாதத்துல நாம ஈமானை அதிகரிக்க வேண்டும். ஏன்னா ஜதீது ஈமானுக்கும் கௌலி லா இலாஹ, தெரிஞ்சாதானே பேசுவாரு, தெரியலன்னா எப்படி பேசுவாரு? தெரிஞ்சவங்கிட்ட வந்து கேட்டுக்கிறது, தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுக்கு ஈமான் என்ன, எப்படி அல்லாஹ் கூட இருக்கான், அவன் எப்படி நம்ம தேவையை பூர்த்தி செய்யறான். ஆஜத்திரமா எங்க இருந்து நீ அரிசியில வச்சு பார்த்தா அல்லாஹ், நான் எல்லா ஆட்டமும் போட்டுக்கிறேன், அல்லாஹ் நீ அரிசியில உட்காந்து அங்க இருந்து அல்லாஹ் பைனாக்குலர்ல பார்த்துட்டு தான் உன்னை நீ நோம்பு வச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கூட ஐநாவது பாக்குறேன். நான் அத்தனை ஹமிலில் வரி உன் பின்னரை நலமோட சமீபமாக நான் பார்த்துருக்கேன். உன் ஆஜத்தை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன், உன் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கிறேன். உன்னை காட்டுறதுனா, உன்னை ஹயாத்தை கொடுத்ததுனா, இல்மு கொடுத்ததுனா, இராதாவை கொடுத்ததுனா, உன்னை அசைய வைப்பது நான். அப்படி ஒரு அசை கையை தூக்குறோம், உன் குடும்பத்தை கொண்டு நான் தூக்குறேன் என் கூறுது என்று நீங்கள் அந்த எண்ணத்தோடு தூக்கினால், கையை தூக்கும் போது அல்லாஹ் குவத்தை கொண்டு நான் செயல்பட்டேன்னு நினைத்தால் நடக்கும் போது சர்க்கார் சொல்லுவோம், அல்லாஹ் நீ சக்தியை கொடுக்கலன்னா என்னால நடக்க முடியாது, என் ஆற்றலை கொடுத்து என்ன நடக்க வச்சது நீ என்ற இதரா கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சா என்ன ஈமானியத்தான அமல் அது. கலிமாவில சுன்னத்திற்கு நஃபீல் இருக்கு, கலிமால சுன்னத்து இருக்குல்ல, ஒரு பரது தொழுதா 70 பரதுடைய நன்மை கொடுக்குறான். ஒரு பரது தொழுதா 70 பரதுடைய நன்மை இந்த ரமலான்ல. கலிமா ஒருத்தர் இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாரு, ஈமான் கொள்றாரு, அவரு சொல்வது பரது, பரது இல்ல, ஒரு தடவை சொல்லுவாதான் பரது. அல்லாஹு அக்பர்,
ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டார் இன்னைக்கு கலிமா சொல்லினா எவ்வளவு பெரிய அந்தஸ்து அவருக்கு. அவருடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிச்சிடலாம். அன்று பிறந்த பாலகனை போல ஆய்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சுன்னத்தான அமல் செஞ்சீங்கன்னா ஃபர்துடைய நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜத்திது ஈமானுக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். ஈமானியத்தான விஷயங்களை நீங்க பேசி உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இது சுன்னத்தே ரசூல். இந்த சுன்னத்தை நம்ம செய்யும் போது ஃபர்து செஞ்ச நன்மை அல்லாஹ். கலிமாவுல ஃபர்து இது. கலிமால ஃபர்துடைய நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். இது நன்மை இல்ல, தரஜா. தொழுதான் நன்மை. ஈமானியத்தான விஷயத்தை நீங்கள் பேசி உங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொண்டால் தரஜா கொடுக்கிறேன் நான். ஒவ்வொரு அமல் செய்யும் போது நாம் திரும்பும் போது அல்லாஹ் உன் குவத்தை கொண்டு நான் செய்றேன், உன் பார்வை கொண்டு நான் பார்க்கிறேன், உன் கேள்வி ஞானத்தை கொண்டு நான் கேட்கிறேன், உன் அறிவை கொண்டு நான் அறிகிறேன் என்று நினைத்தால் தரஜா கொடுக்கிறேன். ஊத்தியத்துல் இல்ம தரஜத்துன் வலி குல்லி தரஜத்தின் மிம்மா. ஊத்தியத்துல் இல்ம தரஜத்துன், அப்புறம் வலி குல்லி தரஜத்தின் மிம்மா அமிலு, வலி குல்லி தரஜாத்தின் மிம்மா அமிலு. உங்களுக்கு ஒரு இல்மு கொடுக்கப்பட்டால் அதுக்கு அல்லாஹ் ஒரு தரஜா கொடுக்கிறான். இல்முக்கு நன்மை இல்லை, தரஜா கொடுக்கிறான். அந்த இல்மு படி நீங்கள் அமல் செய்யும் காலமெல்லாம், எந்த இல்மு? அல்லாஹ் இலா என்ற இல்மு படி அமல் செய்யும் காலமெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு தரஜா கொடுக்கிறான். ஒரு ஃபர்து தொந்தா 70 ஃபர்துடைய நன்மை இங்க தரஜாத். அதனால இது நன்மைக்குரிய இடம் இல்லை, தரஜாத்துக்குரிய இடம். இது தரீகத் என்பது தரஜாத்துக்குரிய இடம், இறைவனை நெருங்கக்கூடிய இடம், ஹக்கத்தாலாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு இடம், இறை நெருக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அல்லாஹ் தஆலா அதை அனுபவிக்க தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பானாக. இந்த ரமலான் அல்லாஹ் தஆலா நமக்கு பிச்சை கொடுத்தான். இந்த ரமலானை மதிக்கக்கூடிய தௌஃபீக்கும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி 50 வெள்ளிய அந்த அந்த உணவை, அந்த ட்ரிங்க்ஸை அனுபவிச்சு குடிக்கணும்ன்ற மாதிரி இந்த ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியையும் அல்லாஹ் தஆலா அவனோடு அனுபவிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.